கேரளாவில் தேசிய நெடுஞ்சாலையில் பைக்கில் சாகசத்தில் ஈடுபட்ட இளைஞரை பிடித்து பொதுமக்கள் காவல்துறையினரிடம் ஒப்படைத்தனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சஜயகுமார். சஜயகுமார், விவரங்கள். பாலவேல், கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் இடரிக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் இளைஞர் ஒருவர் இருசக்கர வாகனத்தில் ஹெல்மெட் அணியாமல் பல்வேறு சாகசத்தில் ஈடுபட்டு சாலையில் சென்று கொண்டிருந்து மற்ற பயணிகளுக்கு விபத்தை ஏற்படுத்தும் வகையில் சாலையில் அங்கும் இங்குமாக அந்த இருசக்கர வாகனத்தை ஓட்டி ஒருபுறமாக இருந்தும் அதே போல இருசக்கர வாகனத்தில் படுத்த வாரம் இந்த சாகசத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வந்தார். சுமார் 9 கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சாகசத்தில் ஈடுபட்டதை தொடர்ந்து இந்த இளைஞரை சாலையில் அத்துமீறுவதை பார்த்த மற்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் கக்காடு என்னும் பகுதியில் வைத்து இவரை தடுத்து நிறுத்தி போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருவிடங்காடி போலீசார் இளைஞரை அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். விசாரணையில் இவர் மது போதையில் சாகசத்தில் ஈடுபட்டதும் இவர் திருவூர் பகுதியை சேர்ந்த முகமது ஹாரிஸ் என்பதும் தெரிய வந்தது. தொடர்ந்து இளைஞரை கைது செய்த போலீசார் இவரின் ஓட்டுநர் உரிமத்தை ரத்து செய்ய போக்குவரத்து காவல்துறைக்கு பரிந்துரை செய்ததோடு இருசக்கர வாகனத்தை பறிமுதல் செய்த பின் இவரை சொந்த ஜாமீனில் ஸ்டேஷன் ஜாமீனில் விடுவித்தனர். இந்த சம்பவமானது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பாலவேல், விவரங்களுக்கு நன்றி சஜயகுமார்.